சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சின்னா 7.5 சனி. 7.5 சனி வருதுன்னாலே அவர் அவர் ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது இப்போ மீன ராசிக்கு வருது. மீன ராசிக்கு வந்தாலே அது ஜென்ம சனி என்ன பாடுபடுத்த போகுதோ, என்னதெல்லாம் படப் போகிறோமோ, அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் யாருக்கு அது ஒரு சனியினுடைய பாதிப்பு ஜாதகத்துல யார் யாருக்கு உண்டு, யார் யாருக்கு கிடையாது. அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, இந்த சனிய பத்தி கவலைப்படவே வேண்டாம். அது சனியினுடைய பாதிப்பு முதல்ல ஒருவருக்கு லக்கணத்திற்கு 12ஆம் வீட்டுல சனி இருந்தா, அவங்களுக்கு கால்ல ஊனம் ஏற்படும். ஒண்ணுல பிறவியில இந்த ஊனம் இருக்கும். பிறவியில இல்லைன்னா இடைக்காலங்கள்ல வரும். பாலவாதங்கள் வரும்போது வரும். ஆக்சிடென்ட்னால வரும். கால் பாதிப்பு எப்படியுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஐதீகம். அதாவது ராவணை இந்த இந்திரஜித்து பிறக்கும் போது எல்லா கிரகங்களையும் ஒரு கட்டத்துக்குள்ள அடைச்சிருவோம். அடைச்சுக்கிட்டு இந்திரஜித்து பிறந்ததும் இந்த கட்டங்களை சோதிச்சு பார்ப்பான். அதை சோதிக்கும் போது சனியினுடைய கால் 12வது கட்டத்துல இருக்கும். இது இது எப்படி 12வது கட்டத்துல வந்துன்னா, இந்த நாரதர்னு ஒருவர் இருக்கார். அவரு ஒருவர் இந்திரஜித்து எல்லா கிரகங்களும் 11வது கட்டத்துல இருக்கும் போது பிறந்தா அவனை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அதனால சனி கிட்ட போய் சொல்லுவாரு, நீ ஒண்ணு செய், எப்படியாவது பாதத்தை 12ஆம் கட்டத்துல எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டு சனி 12வது கட்டத்துல காலை மட்டும் எடுத்து வைப்பாரு. இந்த காலை ராவணை சோதிச்சு பார்த்துட்டு அந்த காலை அடிச்சு உடைக்க சொல்லியிருப்பான். இது ஒரு கதையா சொல்லியிருக்கு. இது எதுக்கு சொல்லியிருக்குன்னா, 12வது கட்டத்துல சனி இருந்தா அவங்களுக்கு கால்ல பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்லியிருக்கு. சரி, ஒருவருக்கு 12ஆம் கட்டத்துல சனி இருக்கு, ஆனா கால்ல பாதிப்பு ஏற்படல. அப்போ அது ஏன் ஏற்படல அப்படி உண்டு. அதே போல 7.5 சனி நடக்கும் போது ஒருவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல, நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அப்போ அந்த நல்ல விஷயங்கள் ஏன் நடந்து சனி ஏன் பாதிக்கல அப்படியும் அதை பார்க்கலாம். அப்படின்னா ஒருவருக்கு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் பார்த்துக்கோங்க. உங்க கட்டத்தை உங்களுக்கு தெரியாதுன்னா, அஸ்ட்ராலஜியே தெரியாதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். தன்னுடைய காலம் எப்படி போகுதுன்னு தனக்கு தெரியாம இருக்க கூடாதுல்ல. அந்த அஸ்ட்ரோசேஜ்னு ஒரு இது இருக்கும், ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி, ஏதோ ஒரு ஆப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்க டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்க அதை பாருங்க. பார்த்தா அதுல சனி வக்கரம்னு இருந்தா, இல்லைன்னா உங்க ஜாதகம் இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. சனி வக்கரம்னு இருந்தா 7.5 சனினாலும் சரி, சனியால வருகிற பாதிப்புகள்னாலும் சரி, எதுவும் உங்களை பாதிக்கவே செய்யாது. சனி வக்கரத்துல இருந்தா பாதிக்காது. இது ஒரு விதி. ரெண்டாவது இன்னொரு விதி இருக்கு. இது என்ன விதின்னா, சனி கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த 3 ராசியிலையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த சனி வந்தால், மீனத்துல, கடகத்துல பூச நட்சத்திரத்தில் சனி வந்தால், சனி இருந்தால், விருச்சிக ராசியில அனுச நட்சத்திரத்தில் சனி இருந்தால், உங்களுக்கு சனியினால எந்த பாதிப்பும் கிடையாது. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. செய்கிற எந்த வேலையும் நீங்க செய்யலாம். சனியை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. சனி வரும்போது என்ன பண்ணும், நீங்க ஒருவருக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறீங்க, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாமல் செய்யும். சனி 7.5 சனி காலத்துல உங்கள் அக்ரிமெண்ட் எதுவுமே உங்களால முடிக்க முடியாம போகும். இது சனியினுடைய முதல் பாதிப்பு. நீங்க எத்தனை பேருக்கு உண்மையாக இருந்தீர்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் பொய்யாக மாற வேண்டியது வரும். இது ஒரு பாதிப்பு. அடுத்தது, கெட்ட பெயர்கள் அதிகமாக வரும். இது ஒரு பாதிப்பு. இடமாற்றங்கள் உங்களுக்கு வரும். இது ஒரு பாதிப்பு. ஒரு இடத்தை வாங்க அட்வான்ஸ் கொடுத்தால் அதை முடிக்க முடியாமல் போகும். இது ஒரு பாதிப்பு.
சனி 7.5 சனினால வருகிற பாதிப்புகள். அதே போல குடும்பங்கள் பிரியும். குடும்பங்கள் பிரியும். ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தால் அந்த வீடு வேலைகள் முடியாது. இதெல்லாம் சனியினால வருகிற பாதிப்புகள். இப்போ அது சுயசாரத்தில் இருக்கும். 3 ராசிக்குள்ளேதான் இது சுயசாரத்தில் இருக்கும். அது மீன ராசி ஒன்று, கடக ராசி ஒன்று, விருச்சிக ராசி ஒன்று. இந்த 3 ராசிக்குள்ளும் சனி அதனுடைய நட்சத்திரத்தில் அது இருந்தால் ஒருவருக்கும் இந்த 7.5 சனி பாதிப்புகள் வரவே செய்யாது. இது ஒரு விதி. சரி, இப்போ ஒருவருக்கு கடக ராசியில் சனி இருக்கு. இப்போ சனி திசை நடக்கிறதுன்னு வைங்களாம். சனி திசை நடக்கிறது. இப்ப சனி திசை நடக்கிறதுன்னா சனி சுயசாரத்தில் இருந்தால் அந்த திசையை நடத்துபவர் யார்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு ஒரு விதி இருக்கு. அது என்ன விதின்னா, ஒரு கிரகம் சுயசாரத்தில் இருந்தால் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் அதிபதி தான் அந்த திசையை நடத்துவார். அப்படின்னா கடக ராசியில இருக்கிற சனி 19 வருஷம் திசையை நடத்தும். இந்த 19 வருஷ திசையையும் 10 வருஷம் நடத்தக்கூடிய சந்திரன் இந்த திசையை நடத்துவார். இப்போ நீங்க எதைதான் எடுத்துக்கிடணும்? சந்திர திசை நடக்குன்னு தான் எடுத்துக்கணும். அடுத்தது விருச்சிக ராசியில் இருக்கிற சனி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் சுய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ இந்த சனி திசை எந்த ராசியில் இருப்பவர்களுக்கு? விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு சனி திசை நடக்குது. இந்த சனி விருச்சிக ராசியில் இருக்கிற சனி திசை நடத்துகிறது. அப்போ இந்த திசையை செவ்வாய் தான் நடத்துவார். செவ்வாய் 7 வருஷம் தான் திசை நடத்துவார். ஆனால் இந்த சனியினுடைய 19 வருஷ திசையையும் இந்த செவ்வாய் தான் நடத்துவார். அப்ப செவ்வாய் எங்கே இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவருக்கு சனி இருக்கிறார். இந்த சனி திசை ஒருவருக்கு வரும்போது இந்த சனி திசையை நடத்த மாட்டார். அப்பொழுது யார் நடத்துவார்கள்? இது ஒரு கேள்வி. இப்ப யார் நடத்துவார்கள்? குரு நடத்துவார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதி விலக்கு விதி என்று ஒன்று இருக்கிறது. இப்ப 3 ராசிக்கும் பாருங்க, சனி திசை தான் நடக்கிறது. ஆனால் 3 ராசிக்கும் சனியினுடைய திசையை அந்தந்த வீட்டு அதிபதிகள் நடத்துகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கிற சனிக்கு சந்திரனும், செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிற சனிக்கு செவ்வாயும், குருவினுடைய வீட்டில் இருக்கிற சனிக்கு குருவும் திசையை நடத்துகிறார்கள். இது ஒரு விதி. இப்ப பாருங்க, இந்த வீட்டில் இப்ப சனி மேச கடக ராசியிலிருந்து திசை நடத்துகிறாரு சொல்லியாச்சு. இப்ப பாருங்க, இன்னொன்னு, இவருக்கு அந்த திசை நடக்குது. எந்த திசை நடக்குது? சனியினுடைய திசை நடக்குது. ஆனால் அந்த வீட்டின் அதிபதியான சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த சந்திரனாலேயும் திசையை நடத்த முடியாது. இதுவும் ஒன்று. அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கிற சனி செவ்வாய் திசை நடத்த வேண்டும். செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்பொழுது செவ்வாயாலும் திசையை நடத்த முடியாது. மூன்றாவது, மீன ராசியில் இருக்கிற சனி அதை நடத்துபவர் குரு. இப்போ குரு அதே வீட்டில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்பொழுது அவராலும் திசையை நடத்த முடியாது. அப்பொழுது யார் நடத்துவார்கள்? அடுத்த கேள்வி. இப்போ பாருங்க, இது ஒரு சாப நிலை. இது ஒரு சாப நிலைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒருவருக்கு இருந்தால் அந்த திசையை யார் எப்பொழுது நடத்துவார்கள் என்றால் அந்த 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 கிரகத்துக்கு திசா புத்திகளை பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்பொழுது யார் வருவார் என்றால் கோல்சாரம் என்று வந்து இருக்கிறது. இந்த கோல்சாரம் தான் இவர்கள் தலைவிதியை தீர்மானிக்கும். ஒவ்வொரு கிரகமும் 12 வருடம் ஆட்சி நடத்தும். இந்த ஆட்சி நடத்துகிறது அது சனியோ இந்த திசையை நடத்துகிற காலத்தில்
எந்த 12 வருஷத்தினுடைய கிரகம் இந்த ஆட்சியை நடத்துகிறதோ அந்த கிரகத்தினுடைய கோச்சார ஆட்சியை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். இப்படி அந்த கட்டங்கள்ல விதிகளும் விதிவிலக்குகளும் ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒன்றுக்கு அப்படி இருக்கிறது. இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிற சனி, நான் வரமாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், என்னுடைய வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று வக்கரத்தில் இருப்பார். அப்பொழுது 7.5 சனியில நடத்த முடியாது, சனியால நடத்த முடியாது. சுயசாரத்தில் இருக்கும் போது எவருக்கு விஷயத்திலும் தலையிட மாட்டார். சுயசாரத்தில் இருக்கும் போது ஒருவருடைய விஷயத்திலும் தலையிட மாட்டார். வக்கரத்தில் இருக்கும் போது நான் வரமாட்டேன், செய்ய மாட்டேன், உன் வேலையை பாருன்னு சொல்லி அசட்டை பண்ணிட்டு போய் விடுவார். இந்த 2 நிலை இருக்கிறது. இந்த கட்டத்துக்குள் 2 நிலை இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். இதே போல் 9வது வீட்டில் ஒரு ராசிக்கு, சனி இருக்கிற ராசிக்கு 9வது வீட்டில் குரு வரும்போது இந்த சனியால் வருகிற எல்லா துன்பங்களும் தீரும். அதாவது அது செய்கிற, முதல்ல சொன்ன அவருடைய தீமைகள் நிறைய இருக்கு, நிறைய தீமைகள் இருக்கு. இந்த தீமைகள் எப்பொழுது விலகும் அப்படின்னு கேட்டா, இந்த சனி இருக்க வீட்டுக்கு 9வது வீட்டில் குரு வரும்போது எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். இது ஒரு அமைப்பு. இப்படி உங்களுடைய கட்டத்தில் என்ன என்ன நிலையில் சனி இருக்கிறது என்று பார்த்து தெரிந்து கொண்டு 7.5 சனி உங்களுக்கு பாதிக்குமா, உங்களை பாதிக்காதா என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள்.